தாவரம் என்னவென்றால் மிளகு. மிளகினுடைய ஆங்கில பெயர் பைப்பர் நைக்ரம். இது பைப்பேசி குடும்பத்தை சார்ந்த தாவரம். இந்த தாவரம் ஒரு பற்றுக்கொடி வகையை சார்ந்த தாவரம். இது வெப்பமண்டல பகுதிகளில் அதிகமாக வளரக்கூடிய தாவரம். இது ஒரு படர் தாவரம். இது துணை மரங்களுடன் உதவியுடன் வளரக்கூடிய ஒரு தாவரம். இது பாக்கு மரத்தினுடைய உதவியுடன் வளரக்கூடிய தாவரம். இது அதிகமாக தென் தமிழகத்தில் வளரக்கூடிய தாவரம். அது மட்டுமின்றி கேரள வனப்பகுதிகளில் வளரக்கூடிய தாவரம். இந்த தாவரத்தினுடைய பயன்படுத்தக்கூடிய பகுதி என்னவென்றால் பழம். இந்த மிளகு பழம் பல்வேறு விதமான மருத்துவ குணங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய, குறிப்பாக வைரஸ் நோய்களை, பாக்டீரியல் நோய், பூஞ்சை நோய்களை உடையவர்கள் இந்த மிளகு பழத்தை கசாயம் செய்து குடிப்பதன் மூலமாக இந்த நோயிலிருந்து விடுபடலாம். தொடர் சளி, இருமல் தொந்தரவு உடையவர்கள் இந்த மிளகு டிகாக்ஷன் செய்து இந்த மிளகு சாறை குடித்தோம் என்றால் பாக்டீரியல் நோய்களில் இருந்து விடுபடலாம், சளி தொந்தரவின்றி வாழலாம். இது ஒரு தோல் நோய்களை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து தாவரமாக கருதப்படுகிறது. இத்தாவரம் 6 மாதங்கள் முதல் பல்வேறு ஆண்டுகள் வளரக்கூடிய தாவரம். முதல் ஓராண்டுகளுக்கு பிறகு அறுவடை கொடுக்கக்கூடிய தாவரம். இது மிக நீண்ட நாட்களாக வளர்ந்து தொடர்ந்து அறுவடை கொடுக்கக்கூடிய அற்புதமான தாவரம். இதை இப்பொழுது தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் வளர்க்கிறார்கள். ஏற்கனவே பார்த்தோம்னா இது கேரளாவில் உள்ள பாக்கு மரங்களின் துணை குடியாக இது வளரும். இப்போ தமிழகத்தில் பார்த்தோம்னா எல்லா தென்னை மரங்களிலும் இந்த மிளகு செடியை வளர்க்கிறார்கள். அதனால இந்த மிளகு செடி மிக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு செடி தாவரம். இதை வீட்டில் வளர்ப்பதன் மூலமாக நிறைய பொருளாதாரத்தை நாம் சிக்கனப்படுத்தலாம். ஒரு மிளகு 100 கிராம் என்ன விலை என்பது உங்களுக்கு தெரியும். இந்த மிளகை நாம் தென்னை மரத்தின் அருகில் இந்த மிளகு செடியை நாம் வைத்தால் போதும், தொடர்ந்து அறுவடை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தாவரம். தினம் ஒரு மிளகு நாம் உட்கொண்டோம் என்றால் வைரஸ் நோய், பூஞ்சை நோய், பாக்டீரியல் சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல்பூச்சி, உடல் கிருமி நாசினியாக பயன்படுகிறது. உடலில் ஏற்படுகிற அழற்சி, புண் போன்றவையை சரிபடுத்தக்கூடிய அற்புதமான மருந்து. இதனுடைய சார்பே மிக சிறந்த ஒரு பொருளாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட மிளகு செடியை நாம் தென்னை மரங்கள் அல்லது வேப்ப மரங்கள் அல்லது இருவித்திலை தாவர மரங்களின் அடிவாரத்தில் இதை வளர்த்தோம் என்றால் நீண்ட பலனை கொடுக்கக்கூடியது. இதை வளர்ப்போம். தென் தமிழகத்தில் உள்ள மக்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் வளர்த்து மிகப்பெரிய குடும்ப பொருளாதாரத்தை நாம் கட்டுப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு கொடி தாவரம். இதை நாம் பயன்படுத்துவதன் மூலம் பல்வேறு விதமான நோய்களை குணப்படுத்துவது மட்டுமின்றி அன்றாட பொருளாதார தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக கருதப்படும் இந்த மிளகை பயிரிடுவோம், பயன்படுவோம். நன்றி, வணக்கம்.